வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் யோக அன்பர்களுக்கு அன்பு சார்ந்த வணக்கம். அனைவருக்கும் குரு பயிற்சி நல்வாழ்த்துக்கள். இந்த குருவுக்கு ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா, கெட்டாலும் மேன்மக்களே சொல்லுவாங்க. அப்போ நவகிரகங்களுக்கு மட்டும் குருவுக்கு எந்த கிரகம் பகை கிடையாது. அவர் பொதுவானவர். அதுதான் அவர் பொன்னர், சுப கிரகம். குரு பார்வையிட்டால் கோடி தோஷம் அகலும் சொல்லுவாங்க. அதனால தான் அவர் வருஷம் ஒவ்வொரு ராசிக்கு வந்துக்கிட்டே இருக்கார். இப்போ மிதுன ராசியிலிருந்து கடக ராசி பேச்சியாக இருக்கார். அது எப்படி பேச்சியாக இருக்காருன்னா, அவருடைய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்திலிருந்து புனர்பூச 4ஆம் பாதம் கடகராசிலேயே உச்சம் பெறுறார். அப்போ உச்சம் பெற்ற குரு இப்போ எந்தெந்த ராசி என்ன பண்ண போகிறாங்கன்னு இதில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ அவர் சொந்த வீட்டில் ஆரம்பிப்போமே அப்படி பார்க்கும்போது, அவர் சொந்த வீடு 2 வீடு இருக்குது. ஒன்று தனுசு, இன்னொன்று மீனம். நம்ம மீனத்துலேருந்து வருவோமே. அதனால் குருபகவானுடைய அருளோட இந்த குரு பயிற்சி அனைத்து ராசிக்காரர்களுக்கும் முதற்கண் வழக்கை தெரிவித்து கொண்டு, முதலாவதாக மீனராசி நேயர்களுக்கு இந்த குரு எப்படி இருக்கிறார் அப்படின்னா, உண்மையிலே சொல்லுவாங்க தெரியுங்களா, எடுத்து வைத்தாலும் கொடுத்து வைக்கணும், கொடுத்து வைத்தாலும் எடுத்து வைக்கணும். அந்த பழமொழியில் ஏற்கனவே மீனராசிக்காரங்களுக்கு ஜென்மச்சனி ஓடிக்கிட்டு இருந்தாலும் இந்த குருவோட பார்வையினால், ஏன்னா குருவோட வீடு தன் வீடை தானே 5ஆம் பார்வை பார்க்குறாரு. அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, இது நல்லா கேட்டுக்கங்க. இந்த குரு பயிற்சி பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் 100% வெற்றியா சொல்ல முடியாது. 100% வெற்றியும் இருக்கலாம். ஆனால் குறைந்தபட்சம் 30% உண்டான பலனை இவர் கொடுத்தே தீருவார். உங்கள் தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி பலன் கூடும் குறையுமே ஒழிய. ஏன்னா இப்போ நம்மளுடைய இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா 140 கோடி மக்கள் இருக்காங்க. 140 கோடி மக்களில் ஒரு 10 கோடி பேர் மீனராசிக்காக இருப்பாங்க. இந்த 10 கோடி பேருக்கு ஒன்று போல பலன் இருக்குமானா இருக்காது. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு பூர்வ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி பலன் கூடும் குறையும். மீனராசிக்காரங்க எல்லாருக்குமே சிறப்பாக இருக்குமா சொல்ல முடியாது, சிறப்புலேயே சொல்ல முடியாது. அந்த தசாபுத்த மாதிரி. ஆனால் என்ன அப்படின்னா, இந்த குருப்பெயர்ச்சி நல்ல தசாபுத்தி இருந்தால் 100க்கு 200% உங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் வழங்கி வரும். இல்லைங்க டயம் ரொம்ப சரியில்லைன்னா அந்த டயத்தை சரி பண்ணி உங்களை தப்பிக்க வைக்கிறதுக்கு பலன் கொடுக்கும். அதான் மீனராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி 5ஆம் பார்வை இருக்கிறனால பூர்வ புண்ணியம். பூர்வ புண்ணியம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய குழந்தைய தான் நமக்கு மெயின். ஏன்னா குழந்தைக்காரன் தான் இந்த குரு பகவான். தனாதிபதி குழந்தைக்கு அதிபதி வருதான். அப்போ மீனராசிக்காரர்களுக்கு தனம் பஞ்சம் இருக்காது. இதுவரை கடன் பெற்றவங்க கடன் கொஞ்சம் கொஞ்சமாக கழிஞ்சு உங்களுக்கு சீரும் சிறப்புமாக வருவாய் பெருகக்கூடும். புதிய பதவிகள் உங்களை தேடி வரும், ப்ரொமோஷன் தேடி வரும். பழைய சொத்துக்கள் விற்று புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும். இல்லை பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கும். திருமணமாகாத ஆண் பெண்களுக்கு 100% திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு 200% குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அதே போல் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ள ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் இந்த குருப்பெயர்ச்சி நாளிலிருந்து, அதாவது இப்போ இந்த பயிற்சி 2 விதமாக இருக்குது. வாக்கிய முறைப்படி ஒரு குருப்பெயர்ச்சி ஆகிறார். அந்த வாக்கிய முறைப்படி பார்த்திங்கன்னா 26/5/2026, அதாவது மே 26 வச்சுக்கோங்க. ஜூன் மாதம் 2ஆம் தேதி அது திருக்கணிதப்படி ஆகிறார். அப்போ 2 பயிற்சி ஆகிறார். நம்ம எதனால் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு ஒரு 6 நாள் தான் வித்தியாசம் ஒழிய ரொம்ப வித்தியாசப்படாது. வாக்கிய கணிதப்படியும் திருக்கணிதப்படியும் இந்த குரு பயிற்சி எல்லாத்துக்கும் குரு ஒருத்தர் தானே. அந்த குரு எல்லாத்துக்கும் ஒரு புகழை கொடுக்கக்கூடியவராக இந்த குரு வந்திருக்கார். ஏன் அப்படின்னா, இவர் தன்னுடைய இஷ்டமான வீட்டில் உச்சம் பெற்று வருகிறார். சந்தோஷமாக இருக்கும்போது ஒரு பொருளை உங்கள் வீட்டில் கேட்டு பாருங்கள். மகிழ்ச்சியாக இருக்கும்போது கேட்டது கிடச்சிடும். ஒன்றும் இல்லை, உங்கள் மனைவியோ உங்கள் வீட்டுக்காரரோ சம்பாத்தி இன்றைக்கி 1ஆம் தேதி வர்றாங்க.
ப்ரமோஷன் பெற்று சம்பளம் கொண்டு வரும்போது நீங்கள் சந்தோஷம் கேட்டு பாருங்கள், உடனே வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. அப்போ இந்த குரு பகவான் சந்தோஷமாக உட்காந்துருக்கார் கடகராசியில். அப்போ கேட்டது தாராளமாக கிடைக்கும். அப்போ மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு அற்புதமான அதிர்ஷ்டமான ஆண்டாகவே இருக்குது. அப்போ என்ன சொன்னேன், குழந்தை இல்லாத தமிழ் குழந்தை பிறக்க போகுது, திருமணமாக மற்றபடி இந்த இளைஞர்கள் வேலை இல்லாத பட்டதாரிகள்லாம் நல்ல வேலைகள் ப்ரமோஷன் கிடைக்கும். அதே போல் இந்த படிக்க முடியாத குழந்தைகள்லாம் கொஞ்சம் இந்த வருஷத்தில் நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க. கல்வி நல்லா சிறப்பாக அமையும் உங்களுக்கு. ரெண்டாவது, அந்த பகையாளி பூரா பங்காளி ஆகிடுவாங்க. இதுவரை பகையாக இருந்த பூரா இந்த நேரத்தில் உங்களை ரொம்ப பிடிச்சிக்கும். அதில் ஒரு கூட்டு ஆயுதாயிரம். குலதெய்வ வழிபாடு சிறப்பாக இருக்கும். குலதெய்வ சண்டை கண்டு போட்டுக்கிட்டு இருக்கவங்களாம் இந்த காலம் நீங்கள் வந்து பண்ணுங்க வைப்பங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி குலதெய்வங்களை புதுப்பிக்கிறது, குலதெய்வங்கள் டொனேஷன் கொடுக்கறது, நன்கொடை கொடுக்கறது, குலதெய்வத்துக்கு பிடிமன் எடுத்து ஒரு இடத்துல மாற்றி வைக்கிறதுக்கு நீங்கள் உதவி பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஒரு குலதெய்வத்துக்கு உண்டான பலன்களும் இந்த நேரத்தில் உங்களுக்கு பயன்படும். அப்போ அந்த ஒரு நேரம் வரும்போது எல்லாம் கூடி வருவாங்கள்ல, அப்போ மீனராசிக்காரர்களுக்கு நேரம் கூடி வருது, பயன்படுத்திக்கங்க. மொத்தத்தில் இந்த மீனராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஒருத்தர் சொல்கிறார், என்னையா நீங்கள் இதைத்தான் போகணும்னு சொன்னீங்க, அப்படித்தான் இருக்குது, இன்னமும் நான் அப்படித்தான் இருக்கோம், இன்னமும் கூடித்தான் இருக்குது கடன், என்னமோ சொல்லிட்டீங்க நீங்கள் வாட்டுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ட்டீங்க. அப்படி கிடையாது. அது உங்கள் தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி பலன் கூடும் குறையும் ஒழிய இவருடைய தசாபுத்தி இவருடைய குரு பார்வையினால் 100% நடக்காட்டியும் 30% உங்களுக்கு கிடைத்தே தீரும். அவ்வளோதாங்க கிடைக்கும். நம்ம என்ன செய்ய, இப்போ ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு குரு பாடம் நடத்துகிறாரு, 50 விலை இருக்குதுன்னா 50 விலை முதல் மார்க் இருக்குதா? ஒரே ஆத்தியார் தான். 2 விலையும் நல்ல மார்க் எடுக்குதுங்க, மற்ற 48 விலை 2 கொஞ்சம் கொஞ்சம் குறையுது. எப்படி? அது சொல்லி அவர் சொல்ல புத்தம் கிடையாது. அந்த பிள்ளையோட தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி வினைப்பயன் வேலை செய்யும். 10th நல்ல மார்க் எடுத்த பிள்ளை +2 குறைஞ்சி போகுது. 10th சுமாரான எடுத்த பிள்ளைய ப்ளஸ் நல்ல மார்க் எடுத்து +2லையும் கம்மியாகி 10th கம்மியாக காலேஜில் ஃபஸ்ட்டாக வந்ததுங்க. அது என்னென்னா அதுகளை சொல்லி குத்தம் இருந்தாலும் தசாபுத்தி தான் அவங்களை படிக்க வைக்குது, உணர வைக்குது. அப்போ குடும்பத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய பிறவிக்கடன் எந்த அளவு புண்ணியம் செஞ்சுருக்கோமோ அந்த புண்ணியத்தந்த மாதிரி தான் குருவருளும் திருவருளும் மீனராசிக்கார் கிடைக்கும் என்று சொல்லி உங்களுக்கு அற்புதமான வாழ்வும் வளர்ச்சியும் இந்த ஆண்டு இருக்கு சொல்லி மகிழ்ச்சியுடன் நிறைவு செய்கின்றோம். மீண்டும் ஒரு தொகுப்பை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.